குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேராபோலாவுடைய ஃபோக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, லெட்டஸ் ரெக்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்ட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 4-5 ப்ராப்ளம் பார்ப்போம். ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பேராபோலா ஈக்குவேஷன்ஸ் y squared is equal to 12x, find focus என்னென்னு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்ன கேட்குறாங்க, அடுத்து லென்த் ஆஃப் தி ரெக்டம் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, y squared is equal to 4ax. ஜென்ரலாக y squared is equal to 4ax ஃபார்மில் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு y squared is equal to 12x. அப்போ 12x எப்படி நம்ம பிரிக்கலாம், 4 × 3x. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 4 × 3x. தட் மீன்ஸ் 4 × a × x. அப்போ ஏன்ற இருக்கிறது என்ன இருக்குது, a is equal to 3. ரைட்டுங்களா? அப்போ ஃபோக்கஸ் ஜென்ரலாக என்னென்னா, ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னென்னது, a, 0. தட் இஸ் அ ஃபார்முலா, தட் இஸ் அ பாயிண்ட். அதில் ஏக்கு பதிலாக நம்மளுக்கு ஒன்று 3, 0. அப்போ ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் a, 0 ஈக்குவல் டு 3, 0. ரைட்டுங்களா? அப்போ இது என்ன, எந்த ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ சப்போஸ் டயக்ராம் நீங்கள் ரைட்டுங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, இப்போ சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது டைரக்ட்ரிக்ஸ். அந்த பிக்சர் நான் வச்சுக்கிட்டேன்னா தெரியும். இப்போ ஒரு பேராபோலா இது மாதிரி போகுது. ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட் எதுக்கு இருக்கும், ஃபோக்கஸ் இந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் என்னென்னா 3, 0. அப்போ டைரக்ட்ரிக்ஸ் என்ன இருக்கும், -3, 0ல் இருக்கும். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸில் 0, 0னா டைரக்ட்ரிக்ஸ் என்னது, டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு -3, 0 அப்படின்னு கூட வைக்கலாம், இல்லது -3 அப்படின்னு கூட வைக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சிஸ் என்ன கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து லென்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, லென்த் ஆஃப் த ரெக்டம் 4a, ஏக்கு பதிலாக 4 × 3 = 12. தட் இஸ் ஆன்சர். பிக்சர் தேவையில்லை, ஃபார்முலா தெரிஞ்சுனா போட்டுக்கலாம். பிக்சர் எதுக்காக சொல்கிறோன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் வரதா ஒய் ஆக்சிஸில் வரதான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ ஒரு ப்ராப்ளம், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த பேராபோலா கொடுத்துட்டு ஃபோக்கஸ், ஆக்சிஸ், டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டம் இந்த 4 இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். சப்போஸ் ஏதாவது சம்ஸில் எல்லாத்தையும் சேர்த்தோட கேட்கலாம், இல்லை ஒரு சில சம்ஸில் ஏதாவது 2 கூட கேட்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பேராபோலா கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம ஃபோக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்ட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, y squared is equal to 10x. Find the focus and axis and equation of the directrix and also find the length of the latest rectum கேட்குறான்னு வச்சுங்க. அப்போ y squared is equal to 4x. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, என்ன பேராபோலா ஃபார்ம், y squared is equal to 4ax ஃபார்மில் இருக்குது. அப்போ 10 நம்ம 4ax இந்த மாதிரி, 10x 4ax தகுந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி மாற்றிக்கணும். அப்போ 10x எப்படி பிரிக்கலாம், 4 × 5/2x அது மாதிரி பிரித்தோம்னா தான் நம்மளுக்கு 4ax ஃபார்மில் கிடைக்கும். அப்போ 4க்கு 4, ஏக்கு பதிலாக 5/2 அண்ட் எக்ஸ் பதிலாக இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபைண்ட் த ஃபோக்கஸ்க்கு என்ன பாயிண்ட், a, 0 நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். இந்த இடத்துல ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட் ஜென்ரலாக. அப்போ ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5/2. அடுத்து இது ஒய் ஆக்சிஸ் 0, அது ஃபோக்கஸ் பாயிண்ட். இது வெர்டெக்ஸ். ரைட்டுங்களா? அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த்னா இதனுடைய லென்த்து என்ன, லென்த்து ஒரு பாயிண்ட், ஒரு லைன் வரைகிறீங்க, லைன் செக்மெண்ட் ஜாயின் த பாயிண்ட் பார்த்தா ஃபோக்கஸ் வழியாக போகணும், இதனுடைய லென்த். இதான் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 4a.
அப்போ 4 இன்ட்டு ஏன்ற வேல்யூ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து எந்த ஆக்சிஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி இந்த பேரபோலா இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து டைரக்ட்ரிக்ஸ். அப்போ லென்த் ஆஃப் த ரெக்டம் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு அதே வேல்யூவை இதில் வந்து நெகட்டிவில் இருக்கும் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ நம்ம ஏன்ற பாயிண்ட் 5/2 கொண்டு வந்துருக்கோம். அப்போ இதனுடைய வேல்யூ வந்து இப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -5/2. அப்போ டைரக்ட்ரிக்ஸ் வந்து 5/2. அப்போ எப்படி ப்ராப்ளத்தை கொடுத்தா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா கொடுத்தா நம்ம ஆக்சிஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபோக்கஸ் ஆக்சிஸ் டைரக்ட்ரிக்ஸ் லெட்டஸ் ரெக்டம் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 சம் போதும். இந்த 2 சம்மை வச்சு நீங்கள் எந்த மாதிரி பேரபோலா கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட வேண்டியதான் ஆன்சர். அடுத்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. ஓகே, நம்ம இந்த பிக்சரை வரையலாமா? இப்போ எக்ஸினுடைய A,0 எக்ஸ் ஆக்சிஸில் 6 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து பேரபோலா போகுது. ஒரு ரஃபாக வந்து ஒரு கிராஃப் வரையலாமா? ஒரு ரஃபாக வந்து அந்த பிக்சர் வரையலாமா? இப்போ இது வந்து டைரக்ட்ரிக்ஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்னது பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் போகுது. அப்போ ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட் வந்து என்ன A,0. அப்போ இங்கே என்ன இருக்குது 6,0, ரைட்டுங்களா? அப்போ டைரக்ட்ரிக்ஸ் இதனுடைய நெகட்டிவ். அப்போ டைரக்ட்ரிக்ஸ் வந்து -6,0ல் ஒரு லைன் வந்து போகுது, ரைட்டுங்களா? இது டைரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ். இது வந்து வெர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஜென்ரலாக இது வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற ஃபார்ம் என்ன y² 4ax தான். இப்போ நம்மளுக்கு என்ன இது வந்து a அண்டு 0 A,0. அப்போ ஏக்கு பதில் இருக்குது 4 × 6 × x. அப்போ நான் 4 × 6 24x. அப்போ y² 24x. தட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. முன்னாடி பார்த்தது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா கொடுத்துட்டு ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் லென்த் ஆஃப் த ரெக்டம் அண்ட் ஆக்சிஸ் கேட்டவங்க. இப்போ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கஸும் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. அப்போ ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்தா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா எப்படி கண்டுபிடிக்கணும்னு வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த ஒரு சம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெர்டெக்ஸ் 0,0 கொடுத்தாச்சு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2,3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஆக்சிஸ் இஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பேரபோலா வந்து போகுது, ரைட்டுங்களா? ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து போகுது. அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபாக ஒரு கிராஃப் இருந்தீங்கன்னா, சரி கிராஃப் வரைய தேவையில்லை. இப்போ வெர்டெக்ஸ் வந்து 0,0ல் வருது. பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து 2,3ல் போகுது. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஃபார்முலா எக்ஸ் ஆக்சிஸில் பேரபோலா போச்சுன்னா அதனுடைய ஃபார்முலா என்ன y² 4ax. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன 2,3ன்ற பாயிண்டில் போகுது. அப்போ இது வந்து எக்ஸ் அண்ட் இது ஒய். அப்போ y² 4 × a × 2. தட் மீன்ஸ் அப்போ 8a. அப்போ y² 8a, ரைட்டுங்களா? இப்போ ஒய்யினுடைய வேல்யூ என்ன 3 நம்ம அப்ளை பண்ணிடலாமா? 3 3s are 9 = 8/a. தட் மீன்ஸ் a = 9/8. இது கண்டுபிடிச்சாச்சா? என்னுள்ளது அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலாவில் போட்டு நீங்கள் ஏன்ற பாயிண்ட் தட் மீன்ஸ் ஃபோக்கஸ்ட பாயிண்ட் ஏ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாது. அப்போ a = 9/8, ரைட்டுங்களா? இந்த 9/8 நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலாவில் போட்டோம்னா தட் மீன்ஸ் y² 4ax. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன a = 9/8. அப்போ 9/8 × x. 4 2s are 2, 4 4s are 4, 2. தட் மீன்ஸ் 9/2x. தட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. அப்போ முன்னாடி கொடுத்தது போன சம்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வெர்டெக்ஸும் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஈக்குவேஷன் அதுக்கு இது பண்ணலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெர்டெக்ஸும் அந்த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,0. தட் மீன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி கொடுத்தாலும் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தா தான் புரியும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 4 ஈக்குவேஷன் பற்றி பேரபோலா, அது எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி 2 வருது, அதேமாதிரி ஒய் ஆக்சிஸில் 2 வருது, அதனுடைய ஃபோக்கஸ்னால் என்ன பாயிண்ட்டு, டைரக்ட்ரிக்ஸ்னால் என்னது, அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துருந்தா தான் இந்த வீடியோ வந்து புரியும், ரைட்டுங்களா? கண்டினியூவாக தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். ஓகே, என்னுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மேக்ஸ்
நான் 9th 10th 11th 12th மேக்ஸ் வந்து எடுக்கிறேன். பேசிக் கான்செப்ட் அதுக்கு ரிலேட்டடாக 2-3 சம்ஸ் வந்து எடுக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸினோட கான்செப்ட் ஈஸியாகவும் புரியும். செகண்ட் வந்து அதை அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9841732063. என்னுடைய பேர் வந்து செந்தில்குமார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.